நான் கிளாரிட்டியாக தெளிவாக எப்படி பேசுறது, எல்லார் இடத்துலையும் நான் எப்படி ப்ரெசன்டேஷன் கரெக்டாக நான் பண்ணுறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலையில் பார்க்குற ப்ரெசன்டேஷன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ஸ்ரீராம். நான் மைண்ட் செட் சம்மந்தமாகவும் லைஃப் ஸ்டைலை பற்றியும் ஒரு லைஃப் சேஞ்சிங்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தெளிவாக எப்படி பேசுறது, ஒரு கிளாரிட்டியாக நான் இருக்கிறது, எப்படி நான் பேசுறது. நிறைய பேர் என்னை வந்து நீ பேசுறது எனக்கு புரியல, நீ என்ன பேச வரேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றத பார்த்துருப்போம். இந்த செமினார் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அது காலேஜாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் எடுத்தாலும் அந்த கிளாரிட்டி இல்லாமல் பேசினாலே நடக்கும். முக்கியமாக சில பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சஜஷன் என்னன்னா, நான் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமாக இந்த வீடியோலாம் நான் மேக் பண்ணும்போது ஒரு தடவையில் என்னோட இந்த வீடியோஸ்லாம் கரெக்டாக வந்திருக்காது. நான் இதை வந்து 3 தடவைக்கு மேலே நான் ட்ரை பண்ணியிருப்பேன். சில நேரம் 5 தடவைலாம் ஒரு வீடியோஸை வந்து ட்ரை பண்ணி 6வது தடவை கரெக்டான வீடியோ ப்ரெசன்டேஷன் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறத கண்ணாடிக்கு முன்னாடி நான் பேசி பார்ப்பேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோவை சும்மா ரெக்கார்ட் பட்டன் அமைக்கிட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த பிடிக்கலன்னு தெரியும் போது அதை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி 1 2 3 4 5ன்னு எடுத்து 6வது வீடியோ என்னோட வீடியோ கரெக்டாக வரும். சில நேரம் 7வது, சில நேரம் 10வது வீடியோ. ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. திருப்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ராக்டிஸ் தான் மெயின். ஒன்று கண்ணாடி முன்னாடி நான் ட்ரை பண்ணுவேன். நான் பேசுகிறத பாயிண்ட்ஸை வச்சுட்டு மடன்னு நான் பேசுவேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா உள்வாங்கிக்குவேன். சில பாயிண்ட்ஸை வந்து உள்வாங்கிக்கிட்டு நான் பேச ஆரம்பிப்பேன். இப்படியும் நிறைய மோஸ்ட்லி நான் பண்ணுறது எனக்குள்ள உள்வாங்கிக்குவேன் பாயிண்ட்ஸை. அதை ப்ராக்டிஸ் முறையில் பண்ணும்போது திருப்பி நான் அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கரெக்டாக இருக்கு, இது எடிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற போது கிளாரிட்டி வருவேன். ப்ராக்டிஸ் தான் மெயின். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மிரர் முன்னாடியோ இல்லை ஒரு மொபைல் எடுத்து ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டாவது நீங்கள் பேசி திருப்பி அதை போட்டு பாருங்க. அதில் உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம பேசுறது நமக்கு தெளிவு இல்லை, கரெக்டாக இல்லை கரெக்டாக பேசியிருக்கோம், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம், அப்போதான் புரியும். ஏன்னா நீங்கள் பேசுனதை நீங்கள் லிசன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ப்ராக்டிஸ் ஆகும்போது நீங்களும் ஒரு தெளிவான பர்சனாக பேச முடியும் உங்களால். நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த மிரருக்கு அடுத்து நீங்கள் ஒரு பாயிண்ட் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க, உட்காந்து படித்து பார்த்துட்டு அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எடுப்பீங்க. இந்த டைட்டில் சப்டைட்டில் கொடுத்து ஒரு டைட்டில் கீழே நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க. இப்படி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4வது சப்டைட்டில்ஸில் வந்து உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு 5வது பாயிண்ட் 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி 8வது பாயிண்ட் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. 9வது பாயிண்ட் போயிருப்பீங்க. 7க்கு அப்புறம் 9. இப்போ நான் சொன்ன 4க்கு அப்புறம் 5, அப்புறம் 7க்கு அப்புறம் 9. நீங்கள் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ராப்ளமே அங்கே தான் வரும். எதை ஸ்கிப் பண்ணீங்களோ 4வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ண விஷயங்கள் அங்கே முக்கியமாக தேவைப்படுறனால அந்த கண்டினியூட்டி 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8க்கு விட்டுட்டு 9வது போதும், உங்களுக்கு கிளாரிட்டியே வராது. அப்போ கிளாரிட்டியாக வரும். பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க கிட்ட ரீச்சும் ஆகாது, ஒரு தெளிவே இல்லாமல் போகும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களோட விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாரிட்டியோட போங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஒரு விஷயத்தை டாபிக் எடுத்துட்டீங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும். நீங்கள் படிக்கிற விஷயம் சப்டைட்டில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியவே புரியாது. அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு ஆர்கானை பத்தி நீங்க ஒரு டாக்டர் வந்து செமினார் எடுத்தாலும் சரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பத்தி பேசும்போது ஹை கான்டாக்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டீங்கனாலுமே உங்களோட செமினாரும் சரி அந்த பர்சன்ஸ்க்கு வந்து உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம போயிடும், ஒரு தெளிவு இல்லாம பேச்சா போயிடும். அதனால ஸ்கிப் பண்ற விஷயத்த அடுத்தவங்ககிட்ட ஒன்னு கேளுங்க, இல்ல வீடியோ பாருங்க, இல்ல உங்க ப்ரொஃபஸரோ இல்லை உங்கள் பாஸ்டியோ போய் எனக்கு இந்த பாயிண்ட் பொருளை ஒரு தெளிவுபடுத்துங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது என்ன ஆகும்னா அவங்க கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு கிளியர் உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். அந்த பிக்சரை வச்சுட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் உங்களால் பண்ண முடியும். அதனால் தெரியாத விஷயத்த கேட்க பாருங்க, கூச்சப்படாதீங்க. கேட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் ஒரு கிளாரிட்டியான ஒரு பேச்சாளராக ஆக முடியும், ப்ரெசன்டேஷன் ஆகவும் முடியும். சில நேரம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருப்போம், எல்லா பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. 20 பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம அந்த சர்க்கம்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாயிண்ட்டை எடுத்துட்டு அதுலேயும் வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து முதல் சொன்னதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் ஒரு டைட்டிலுக்குள்ள கீழே சப்டைட்டில்ஸில் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டியான வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்காது, ஸ்பீச் கிடைக்காது, எது வேணால் நடக்காது. இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் போய் நிற்கும், தெளிவு இல்லாத பேச்சாகும். இப்போ
நீங்க டைட்டில் வந்து ஒரு 10 டைட்டில்ஸ் எடுக்கிறீங்க. அதுல வந்து நீங்க சப்டைட்டில்ஸ் போடுறது வேற. ஆனா அந்த டைட்டில்ல வந்து எது தேவையோ அதை தேவறது பாருங்க. எடிட் பண்றதை எடிட் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு தேவை 3 பாயிண்ட்னா 3 விஷயத்தை மாத்திரம் பேசுங்க. மித்த இருக்கிற 7 பாயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ண பாருங்க. ஸ்கிப் வேற, ரிஜெக்ட் பண்றது வேற. அதை டிஃபரன்சியேட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க பேசுற விஷயம் தெளிவா இருக்கும். கண்டினியூட்டியா இருக்கிற விஷயத்த மாத்திரம் பேசுங்க. தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிரசன்டேஷன் தெளிவா இருக்கும். உங்க பேச்சும் தெளிவாகவும் வரும். நீங்க பேசுற பாயிண்ட்ல நீங்க முதல்ல கிளியரா இருங்க. நீங்க பேசுற பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் சேரணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க பண்றது நீங்க கிளியரா இருக்கீங்களா, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா, அந்த விஷயம் இருந்தா மாத்திரம் போதும். இது எல்லாருக்கும் சேரணும்ன்றது நெசசிட்டி இல்லை. ஏன்னா எல்லாரும் நீங்க சொல்ற விஷயத்த வாங்கிக்குவாங்கன்றது கிடையாது. உங்க பாயிண்ட் அந்த 7 பாயிண்ட் தான். அந்த 7 பாயிண்ட் இந்த 7 பாயிண்ட் கிளாரிட்டியா இருந்தா மாத்திரம் போதும். உங்களுக்கு கிளாரிட்டியா இருந்துருச்சுன்னா நீங்க சொல்ற விஷயம் நினைச்சு கிளாரிட்டியா போகும், தெளிவா பேசுவீங்க. இது எல்லாருக்கும் சேரணும்ன்றது உங்களுக்கு நெசசிட்டி கிடையாது. நீங்க கிளாரிட்டியா பேச மாத்திரம் ட்ரை பண்ணுங்க. பாயிண்டா மாத்திரம் யோசிங்க. அடுத்தவன் என்ன நினைக்கிறான்றத கேர் பண்ணாதீங்க. உங்களோட விஷயத்துல மாத்திரம் இருக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பேசுற எல்லா விஷயத்திலையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்ப நான் பண்ற இந்த வீடியோ எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொல்லும் போது அடுத்தவங்களை யோசிக்காதீங்க, உங்களோட பாயிண்ட்ஸ்ல கிளாரிட்டியா இருங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்த பத்தி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு ஜோக் சொல்லுங்க. எக்ஸாம்பிளா நீங்க பேசும்போது ஒரு கனெக்டிவிட்டி வரும், ஒரு தெளிவான பேச்சு வரும். அவங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா பேச்சாளர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, ஒரு காமெடி பண்ணுவாங்க. எல்லா பட்டிமன்ற பேச்சாளர்லயும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு எமோஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளும் அவங்க லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இல்ல அடுத்தவங்க லைஃப்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். முக்கியமா நீங்க தெளிவா பேசுறதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒண்ணு அடுத்தவங்ககிட்ட கேளுங்க, இல்லைன்னா ஒரு புக்கை படிங்க. புக்கு இல்ல ஒரு 10 பேர் கொடுக்குற விஷயத்த ஒரு புக்கு கொடுக்கும். அதுல அவ்வளவு கிளாரிட்டி உங்களுக்கு வரும். அந்த கிளாரிட்டி தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு வீடியோஸ் பாருங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்கிறதுனால நீங்க தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க. நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா நீங்களும் ஒரு கிளாரிட்டியா தெளிவான பேசுற பர்சனா உங்களால வர முடியும். திங்க் பண்ணுங்க. யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும். யோசிக்காத பண்றனால உங்களை தெளிவில்லாத பேச்சாரனால உங்க மேல கான்பிடன்ட் லெவல் இல்லாம போய் நிற்கும். உங்களை பார்த்த ஒரு அட்ராக்ஷன் இல்லாம நீங்க தெளிவா பேசுனீங்கன்னா ஒரு கான்பிடன்ட் பர்சன் நம்ம பேசுறோம், கான்பிடன்ட் பர்சன் லிசன் பண்றோம்னு நினைப்பாங்க. உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். அதனால உங்களை தெளிவா பேசுறதுக்கு உங்களை என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ உங்களை திங்க் பண்ணி யோசிச்சு நீங்க பண்ணுங்க. நீங்களும் ஜெயிக்கலாம்.